இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த கப்பால் 1 கப் துவரம்பருப்பு 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். 1 கப் நிறைய சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ குழம்புக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு பல்லு 2ஆக கட் பண்ணது, 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வரமிளகாய் சோம்பை இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் பருப்பை சேர்த்துடலாம். நான் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற அளவை விட ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், ஊற்றிடக்கூடாது. தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம், தேங்காய் துருவல், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டைக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ உருண்டை உருட்டிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு உருண்டை எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக உருட்டிக்கணும், அப்போ தான் கரையாது குழம்புல போட்டால். நான் இந்த அளவுக்கு உருண்டை உருட்டியிருக்கேன். இதே போல் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட உருண்டையெல்லாம் அழகாக தயாராகி உட்காந்துருக்கு. அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம பருப்பு உருண்டைக்கு அரைச்ச ஜார்லேயே தேங்காய் சோம்பை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் குழம்புக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடாக இருக்குது. எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் வெந்தயம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சுது. வெந்தயம் பொரிஞ்சதும் அதில் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ அதோட சின்ன வெங்காயம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல உருண்டைக்கு மட்டும் சேர்த்தோம், இப்போ குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க, மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு
ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கம்மி பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைப்போம். ஃப்ளேமை கம்மி பண்ணியே வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உருண்டை நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். லைட்டாக கலந்துக்கலாம், உருண்டையை இடிக்காமல். லைட்டாக கலந்தாச்சு. இது அப்படியே கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அருமையான அற்புதமான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.